பஞ்சுவலா டைம் கீப் அப் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்ப பேர்கிட்ட இல்லாத விஷயம். ஆனா இந்த விஷயமே அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டா நடக்க கூடாத சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தா அது எப்படி இருக்கும்? அது ஏப்ரல் 22, 2026 டெல்லியுடைய கைலாஸ் ஹில்ஸ் பகுதியில டைம் இப்ப காலையில் ஒரு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த காலை நேரத்திலேயே வேர்க்க விறுவிறுக்க வேகமா வாக்கிங் போயிட்டு இருந்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டு கார்ல தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே வந்த தினேஷ் குப்தாவுக்கு ரிட்டையர்ட் ஆகிற வயசானாலும் ரெகுலரான ஜிம் பிராக்டிஸ், அவருக்கு வயசு 40 அப்படின்னு சொன்னாலுமே நம்புற மாதிரி தான் அவருடைய உடம்ப கட்டுக்கோப்பா காமிச்சிட்டு இருந்துச்சு. சீனியர் IRS ஆபீசரான தினேஷ் குப்தா தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வைக்கிறதுல மட்டும் இல்ல, தன்னுடைய மனைவியும் அதே போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சதால 2 பேருமே காலையில ஒரு 6 மணி ஆனா ஜிம்முக்கு போறதும் 8 மணி ஆனா வீட்டுக்கு திரும்பி வர்றதும் அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தினசரி பார்க்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான். அவருடைய மனைவி ஒரு டென்டிஸ்ட் அப்படிங்கறதால ஒரு டாக்டருக்கு இயல்பாகவே ஹெல்த் கான்சியஸ் இருக்கும் இல்லையா, சோ அவங்களுமே ரெகுலரா ஜிம்முக்கு போறத மிஸ் பண்றதே இல்ல. ரெகுலரா ஜிம் போறது, நாள் தவறாம போறது, டைமிங் மிஸ் பண்ணாம ஒரே டைம்ல போறது, இது எல்லாமே எல்லாராலையும் பண்ணிட முடியாது. பட் அந்த கப்பல் அதை தவறாம பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பஞ்சுவலா டைமை கீப் அப் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் அவங்களுடைய இந்த விஷயமே அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டா நடக்க கூடாத சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தா அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டா நடந்திருக்கே. ஜிம்முக்கு போயிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு அப்ப தெரியாது, அடுத்த சில நிமிஷங்கள்ல அவங்களுடைய சிரிப்பு நிரந்தரமா நிக்க போகுது அப்படின்னு. தன்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு மெயின் டோர் கிட்ட வரும்போதுதான் தினேஷ் குப்தாவுடைய மனைவி அந்த விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிற பதட்டமான குரலை அலட்சியமா டீல் பண்ணிக்கிட்டே காரை பார்க் பண்ணிட்டு பக்கத்துல வந்த தினேஷ் என்னாச்சு என்ன அப்படின்னு தன்னுடைய கண்களாலேயே கேட்க ஆரம்பிக்கிறாரு. கிளம்பும் போது மெயின் டோரை லாக் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிற அவருடைய மனைவியுடைய கேள்விக்கு எப்பவுமே நீதான் அந்த வேலையை பண்ணுவ, என்னாச்சு லாக் பண்ண மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே டோர் கிட்ட வந்தவருடைய பார்வை அங்க திறந்திருந்த அந்த டோரையும் தாண்டி உள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. உள்ள அவர் பார்த்த அந்த காட்சி அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போக வச்சது. எஸ், அவங்க வீட்டு லாக்கர் உடைக்கப்பட்டிருந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பரிதாபமா படுத்து கிடந்துச்சு. அப்படி அந்த ஸ்க்ரூ டிரைவரையே பார்த்துட்டு இருந்தவரை அவருடைய மனைவியுடைய அலறல் சத்தம் வேற திசையில பார்க்க வச்சது. இப்ப தன்னுடைய மனைவியுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா திரும்பினவர் அவங்களுடைய பார்வை போன பக்கத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல அப்படியே வேற பக்கம் திரும்பி தலையில அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் யாராலதான் தான் பெத்த பொண்ண ரத்த வெள்ளத்துல, அதுவுமே இடுப்புக்கு கீழே ட்ரெஸ்ஸே இல்லாத நிலைமையில பார்க்க முடியும். இப்ப பதட்டத்தோட உச்சியில இருந்த தினேஷுடைய மனைவி ஓடி போய் தன்னுடைய பொண்ணுடைய ஆடைகளை சரி பண்ணிட்டு அவங்கள செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத நிலைமையில உடனடியா அவங்கள பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவும் செய்யறாங்க. பட் அங்க இருந்த டாக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொன்னதை கேட்டதும் அந்த வார்த்தையின் வீரியத்தை தாங்க முடியாம அவங்க 2 பேருமே அப்படியே சரிஞ்சு விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டிஐ இப்ப நடந்திருக்கிற இந்த கொடூரமான சம்பவத்துக்கு யாரு காரணம்? எந்த ஒரு கவலையுமே இல்லாம சந்தோஷமா இருந்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய நிம்மதியை குலைச்சது யாரு? தினேஷ் குப்தா ஒரு சீனியர் ரெவன்யூ ஆபீசர் அப்படிங்கறதால அவருடைய நேர்மையான நடவடிக்கையால பாதிக்கப்பட்ட யாராவது செஞ்ச பழிவாங்கல் நடவடிக்கையா, இல்ல பல நாட்கள் அவங்கள நோட்டமிட்டு அவங்க வெளியே போற நேரமா பார்த்து வீட்டுல நடந்த ஒரு கொள்ளை முயற்சியா? யார் இத பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற டீடைலையும் இப்ப சமீபத்துல டெல்லியை உழுக்குன ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தியும், நம்மளுடைய வீட்டுல நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு தப்பு எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான கேஸை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது ஏப்ரல் 21, 2026 ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற திடோலி அப்படிங்கிற கிராமத்துல டைம் இப்ப சரியா இரவு 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. கிராமமே இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுமையான உறக்கத்துல ஆழ்ந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலையில திடீர்னு கேட்க ஆரம்பிச்ச அந்த கூக்குரல் சத்தம் அந்த கிராமத்தையே அதிர்ச்சியில உரைய வச்சது. அந்த சத்தம் விஷ்ணு அப்படிங்கிற நபருடைய வீட்டுல இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. உடனடியா மக்கள் அந்த வீட்டை நோக்கி வேகமா போக ஆரம்பிச்சாங்க. அங்க விஷ்ணுவுடைய மனைவி இருந்த நிலைமையை பார்த்ததுமே உடனடியா அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அல்வார் சிட்டியில இருந்து டெல்லியை நோக்கி ஒரு ஆம்புலன்ஸ் பறக்க ஆரம்பிக்குது. அந்த வண்டியில இருந்தவருடைய கண்கள்ல இருந்த பயம், பதட்டம் ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னதால அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா டெல்லியை நோக்கி ஆம்புலன்ஸை விரட்ட ஆரம்பிக்கிறாரு. எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்னாடியே டிரைவர் டெல்லிக்கு ரீச் ஆயிருக்காரு. ஓகே, இப்ப அப்படியே டெல்லியில நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம். டைம் சரியா காலை 6:36 தன்னுடைய அப்பா அம்மா ஜிம்முக்கு போயிருந்த அந்த நேரத்துல 22 வயசான ஈஷா அப்படிங்கிற டெல்லி IIT டிகிரி ஹோல்டரான ஒரு பொண்ணு UPSC எக்ஸாமுக்காக வீட்டுடைய மாடியில் இருக்கிற தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு தன்னுடைய பக்கத்துல ஏதோ நிழல் போல உருவம் போறத பார்த்துட்டு திடுக்கிட்டு போன ஈஷா நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த ஆளை பார்த்ததுமே கொஞ்சம் பயம் விலகி, நீயா, என்ன திடீர்னு பணம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனும், ஆமா பணம் தான் வேணும், வந்து லாக்கரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். வாட், ஏதாவது செலவுக்கு பணம் கேட்ப அப்படின்னு பார்த்தா லாக்கருக்கு கேட்கிற, ஒழுங்கா வெளியே போயிரு, ஆமா முதல்ல நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சதுமே அங்கிருந்து ஒரு டேபிள் லேம்ப் எடுத்து அவங்களுடைய தலையிலேயே பலமா தாக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப ஈஷாவுக்கும் அவனுக்கும் போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே ஒரு கட்டத்துல தலையில பட்ட பலமான அடியால அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அன்கான்சியஸ் ஆன உடனே அந்த இடத்துலயே அவங்கள சீரழிச்ச அந்த ஆள் அங்கிருந்த மொபைல் சார்ஜிங் கேபிள் எடுத்து அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலையுமே பண்ணியிருக்கான். அப்ப உயிருக்காக போராடுன அவங்களுடைய உடம்புல பல இடங்கள்ல காயங்களும் ஏற்பட்டிருக்கு. ஆல்சோ அந்த கொலைகாரனுடைய உடல்லையுமே அவங்களுடைய போராட்டத்துடைய விளைவா சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஈஷாவை கொடூரமா சீரழிச்சு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு காலி பண்ணினவன் அதோட அமைதியாகல. மாடியிலிருந்து அவங்களுடைய உடலை ஸ்டெப்ஸ் வழியா அப்படியே தரதரன்னு கீழே இழுத்துட்டு வந்திருக்கான். அப்ப அங்கிருந்து ஒரு லாக்கர் பக்கத்துல வந்தவன் ஈஷாவுடைய கையெடுத்து அவங்களுடைய விரல் ரேகைகளை அந்த லாக்கருடைய சிஸ்டம்ல வச்சு அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். எஸ், அந்த வீடு முழுக்கவே பயோமெட்ரிக் முறையில செக்யூர் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் ஈஷாவுடைய விரல் ரேகைகளை வச்சு லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண அவனுடைய முயற்சி தோல்வியில முடியுது. ஈஷாவுடைய உடல் மற்றும் கைகள் முழுக்க ரத்தமா இருந்ததாலேயோ இல்ல இறந்து போன அவங்களுடைய உடல்ல டெம்பரேச்சர் குறைஞ்சதாலேயோ என்ன காரணம் அப்படின்னு தெரியல, அந்த லாக்கர் அன்லாக் ஆகல. பட் அந்த கில்லர் அதோட விடல. ஈஷாவுடைய உடலை ஒரு ஓரமா தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த லாக்கரை ஈஸியா ஓபன் பண்ணிருக்கான். என்ன ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கர் அப்படின்னு சொன்னீங்களே, ரொம்பவே சிம்பிளா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஓபன் பண்ணிருக்கான், என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. மேபி அந்த லாக்கருடைய மேனுவல் லாக் சிஸ்டம் அவ்வளவு மட்டமா இருந்திருக்கலாம். ஓகே, இப்ப அந்த லாக்கர்ல இருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கிருந்து ஒரு பேக்ல பத்திரப்படுத்திட்டு அந்த கில்லர்
அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்ட ஆரம்பிச்சிருக்கான். ரத்தக்கரை படிஞ்ச அவனுடைய ட்ரெஸ்ஸை அங்கேயே கலட்டி போட்டவன் அந்த வீட்டுடைய கப்போர்ட்ல இருந்த ஒரு வெள்ளை கலர் பேண்ட் மற்றும் எல்லோ கலர் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு பணம் மற்றும் நகை இருக்கிற பேக்கையுமே எடுத்துக்கிட்டு சரியா காலை 7:22 அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்கான். அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த கொடூர சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்ட போலீஸ் உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈஷாவுடைய உடல் கிடந்த இடம், லாக்கர் அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே ரத்தக்கரையா இருக்கிறத நோட் பண்ண அவங்களுக்கு சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு காட்டுற விதமா ரத்தத்தாலேயே அமைஞ்ச பாதை அவங்கள மாடி ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போச்சு. இப்ப கிரைம் சீன்ல கிடைச்ச கில்லருடைய முடி, ஃபிங்கர் பிரிண்ட், அவன் கலட்டி போட்டுட்டு போன ட்ரெஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண போலீஸ் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வழக்கமா அவங்க கேட்கிற கேள்விய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஷாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற பதில் கிடைச்சதுமே அடுத்ததா அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்றும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஃபுட்டேஜஸ் அப்படின்னு அத்தனையுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த வீட்டுல அவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தாலுமே அங்க இருக்கிற கேமராக்கள் எல்லாத்துலயுமே லோ ரெசல்யூஷன் இருந்ததால அங்க வந்துட்டு போன கில்லர் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. அவ்வளவு லோ குவாலிட்டியில அந்த சிசிடிவியுடைய ஃபுட்டேஜஸ் இருந்திருக்கு. ஈசாவுடைய பேரண்ட்ஸ்க்கும் யார் மேலேயுமே சந்தேகம் இல்ல. கிடைச்சிருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜும் கிளியரா இல்ல. சோ என்னதான் பண்றது அப்படின்னு குழம்பி போயிருந்த போலீஸ்க்கு இங்க நடந்தது எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த இஸ்கான் டெம்பிளுடைய சிசிடிவி கேமரா அவங்களுடைய கண்ணுல பட ஆரம்பிச்சிருக்கு. அதிர்ஷ்டவசமா கிறிஸ்டல் கிளியரா அதுல ரெக்கார்ட் ஆயிருந்த அந்த ஃபுட்டேஜை கொண்டு போய் ஈஷாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட காட்டும்போது அதை பார்த்து அவங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவனா அப்படின்னு நம்ப முடியாம அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாகி இருந்தது 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த 19 வயசான ராகுல் மீனா அப்படிங்கிறவன் தான். அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படிங்கறதால அவனை வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. சின்ன சின்ன திருட்டு வேலைகள், அக்கம் பக்கத்துல நிறைய கடன் வாங்குறது, இவங்களுடைய பெயரை சொல்லி கடைகள்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்னு இப்படி திருட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்ததாலதான் அவனை வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. இப்ப சம்பவம் நடந்த அந்த வீட்டுல ஈஷாவுடைய ஐபோன் மிஸ் ஆனதால போலீஸ் இப்ப இந்த ஐபோனுடைய சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிக்னல் ஆஸ்தா குஞ்ச் அப்படிங்கிற ஒரு பார்க்ல இருந்து வருது அப்படிங்கறத நோட் பண்ண போலீஸ் உடனடியா அங்க போய் பார்க்கும் பொழுது ஐபோன் மட்டும்தான் அங்க கடந்திருக்கு. ஆக்சுவலா அவன் கிளவரா போன் அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். சோ ஈசாவுடைய பேரண்ட்ஸ் மூலமா அவனுடைய நேட்டிவ் எங்க இருக்கு அப்படின்னு அந்த அட்ரஸை வாங்கி விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அவனுடைய நேட்டிவ் ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற திடோலி அப்படிங்கிற அந்த கிராமம் தான். ஆக்சுவலா டெல்லியில அன்னைக்கு காலையில இந்த கொடூரமான கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஈஷாவை இப்படி கொடூரமா கொலை பண்றதுக்கு முன்னாடி ஏப்ரல் 21 அன்னைக்கு நைட்டு அந்த வில்லேஜ்லயும் ஒரு பெரிய விபரீதம் நடந்திருந்துச்சு. அதுல விஷ்ணு அப்படிங்கிற நபருடைய மனைவி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கள உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா. அந்த விஷ்ணு அப்படிங்கிற நபர் இந்த கில்லரான ராகுல் மீனாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த ராகுல் மீனா தன்னுடைய நண்பனுடைய மனைவியவே சீரழிச்சிட்டு தான் அவங்களுடைய மொபைல் போனையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சரி, ஓகே ப்ரோ, அன்னைக்கு நைட்டு ஆம்புலன்ஸ்ல யாரை கொண்டு போனாங்க? விஷ்ணுவுடைய மனைவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல STI. அந்த ஆம்புலன்ஸ்ல அப்ஸ்காண்ட் ஆனது இந்த ராகுல் மீனா அப்படிங்கிற கில்லர் தான். அப்படி அந்த கிராமத்திலிருந்து எஸ்கேப் ஆகி டெல்லிக்கு வந்த அந்த மிருகம் தான் அடுத்த 6 மணி நேரத்துல இப்படி ஒரு கொடூர கொலையுமே பண்ணிருக்கு. இப்ப 2 ஸ்டேட் போலீஸும் சேர்ந்து அவனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. விஷ்ணுவுடைய மனைவியுடைய மொபைலையும் அவன் எடுத்துட்டு போனதால அந்த மொபைலுடைய IMEI நம்பரை வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அந்த மொபைல் இருந்த இடம் துவாரகால இருக்கிற ஒரு ஓயோ ஹோட்டல் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ், அந்த கில்லர் ஓயோல ஒரு ரூம் எடுத்து அங்க கிடைச்ச ஃப்ரீ வைஃபையை யூஸ் பண்ணி இன்ஸ்டால தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அந்த வைஃபையோட IP அட்ரஸை ஃபைண்ட் பண்ண போலீஸ் சப்பாத்தியும் சிக்கன் கறியும் சாப்பிட்டு இருந்த அவனை
கொத்தா தூக்கி கொத்துக்கறி போட ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் 22, 2026. இவனை அரெஸ்ட் பண்ணது எப்ப அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் அதே டேட்டை தான் சொல்லி ஆகணும். ஆமா எஸ்டிஐ, 2 மாநிலத்துல அடுத்தடுத்து இப்படி ஒரு கிரைம் பண்ணிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த அவனை அன்னைக்கு ஈவினிங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல 2 ஸ்டேட்டுடைய போலீஸையும் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இப்ப அரெஸ்ட் ஆன அவனை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்களை கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்படி அவனுடைய கன்ஃபஷன் இருந்த விஷயங்கள் இதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான் மாநிலம் திடோலி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன் தான் இந்த ராகுல் மீனா. +2ல 90% மேல மார்க் எடுத்த ஒரு பிரில்லியண்டான பையன் தான் இந்த ராகுல் மீனா. குடிகார அப்பா குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்காததால அதுக்கு மேல படிக்கிறத விட்டுட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப நம்ம எல்லாரையும் போல ஃப்ரீ டைம்ல மொபைலே கதி அப்படின்னு இருந்தவனுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருந்த ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களை பார்த்து அதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல அவனுக்கு அதுல கிடைச்ச 5-10 லாபம் இது சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான வழியா இருக்கே அப்படின்னு அவனுக்கு தோண வச்சிருக்கு. எப்பெல்லாம் தொடர்ச்சியா தோத்துட்டு இருக்கானோ, இனிமேல் இந்த விளையாட்டே வேணாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறானோ, அந்த டைம்ல எல்லாம் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அது அதிர்ஷ்டம் கிடையாது, அந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுடைய அல்காரிதம் தான் அது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள்ல ஒரு கட்டத்துல ஓகே இந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அகைன் நீங்க ஜெயிக்கிற மாதிரி அந்த அல்காரிதம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். சோ அதே மாதிரி தான் அப்ப கிடைக்கிற அந்த சின்ன சின்ன லாபம் அவனை தொடர்ந்து அந்த விளையாட்டுகளை விளையாட வச்சிருக்கு. அது எல்லாமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற டெக்னிக் அப்படிங்கறத புரிஞ்சுக்காத அவன் தொடர்ந்து கடன் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி காசு கிடைக்காதப்ப கடன் கிடைக்காதப்ப திருட ஆரம்பிச்சிருக்கான். இவனுடைய இந்த நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இன்ட்ரோல பார்த்த தினேஷ் குப்தா அப்பதான் இவனை வேலையை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தவன் திரும்பவுமே பணம் தேவைப்பட்டதும் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவியை சீரழிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல ரொம்பவே அர்ஜென்ட்டா டெல்லிக்கு போனது விஷ்ணுவுடைய மனைவி கிடையாது, இந்த கில்லர் தான். 1000 ரூபா உனக்கு பணம் தர, என்ன அர்ஜென்ட்டா கொண்டு போய் டெல்லியில இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறமா விடிஞ்சதுமே ஈஷாவுடைய வீட்டுக்கு போய் அந்த ஈனத்தனமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலா ஒன்று தெரியுமே எஸ்டிஏ, அவங்க வீட்டுடைய டோரும் பயோமெட்ரிக் முறையில தான் ஒர்க் ஆகும். அதாவது இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்க அப்படின்னா தான் அந்த டோர் அன்லாக் ஆகும். பட் அவங்களுடைய பயோமெட்ரிக் ஸ்பேர் கார்டை, அதாவது சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல, பேட்டரி ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னா அந்த கார்டை வச்சு கூட ஓபன் பண்ணலாம். ஆர் மேனுவலா ஒரு சாவியும் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ஸ்பேர் கார்டை அவங்களுடைய ஷூ ரேக்ல வைக்கிறது தான் தினேஷ் குப்தாவுடைய ஃபேமிலியுடைய வழக்கம். கிட்டத்தட்ட 8 மாசமா அந்த வீட்ல வேலை செஞ்சவனுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்சோ ரெகுலரா அந்த வீட்ல யார் யார் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த டைம்ல அவங்க எங்கெங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் அவனுக்கு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கு. சோ கரெக்டா ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ஜிம் போற அந்த அதிகாலை நேரத்துல வந்து இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு ஈஷாவுடைய ஐபோன் எடுத்துட்டு போய் பார்க்ல போட்டு போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எங்கேயாவது ட்ரெயினை பிடிச்சி எஸ்கேப் ஆகுறதா அவனுடைய பிளானா இருந்திருக்கு. பட் அவன் போன நேரத்துல ஒரு ட்ரெயின் அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்கு. அதை அவனால பிடிக்க முடியல அப்படின்னதுமே அவனுடைய பிளான் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ துவாரகாக்கு போய் அங்கேயே ஓயோவுல ஒரு ரூம் கேட்டிருக்கான். பட் அவங்களும் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. ஐடி கார்டு இல்லாம யாரையுமே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவன் ஒரு 500 ரூபாய் எடுத்து நீட்டிருக்கான். அதை வாங்கின ஓயோ ரூம்காரங்களும் சரி ஐடி கார்டு தானே இல்ல, ஆளே நேர்ல இருக்கானே அப்படின்னு அவனுக்கு ரூம் கொடுத்திருக்காங்க. பட் எஸ்டிஏ இப்ப போலீஸ் அந்த 500 ரூபா கூட இல்லாம அவனுக்கு ஃப்ரீயா இன்னொரு ரூமை கொடுத்திருக்காங்க. அதுதான் ஜெயில். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா எஸ்டிஏ, 2 பொண்ணுகளை இப்படி கொடூரமா சீரழிச்சிருக்கோம். அதுல ஒரு பொண்ணை இவ்வளோ கொடூரமா கொலையே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியே அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அக்கா எனக்கு பணம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களை கொன்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு போலீஸுடைய விசாரணையில அவன் சொல்லியிருக்கான். ஏதோ பணம் கொடுக்காம அவங்க தப்பு பண்ணிட்ட மாதிரியும் அதனாலதான் இவன் அவங்கள கொலை பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே சர்வ சாதாரணமா சொல்லியிருக்கான். அக்கா அப்படின்னு சொன்ன பொண்ணை சீரழிச்சிருக்கான். தன்னுடைய நண்பர்
நண்பனுடைய மனைவியும் சீரழிச்சிருக்கான். அதே நேரத்துல சீரழிச்சு கொலை பண்ண ஈசாவுடைய பேரண்ட்ஸ எனக்கு அவங்க கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டா என்ன ஜென்மமோ அப்படின்னு தான் இவனை நினைக்க வைக்குது. ஒரு சின்ன கேம் அடிக்ஷன் ஒருத்தனை எப்படியெல்லாம் மாத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்களா ஸ்ரீ? அது மட்டும் இல்லாம இதுல சம்பந்தமே இல்லாத ஈசாவுடைய வாழ்க்கையும் இதுல பறி போயிருக்கு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்ரீ. நம்மளுடைய வீட்டுடைய சாவிய ஷூக்குள்ளேயே வைக்கிறது, வீட்டுக்கு வெளியில கூரையில சொருகி வைக்கிறது, இல்ல பொதுவான ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்னு இது எல்லாமே காலமா நம்மளுடைய மக்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு ஸ்பேர் கீயை ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு சாவியை வச்சுக்கிறதுக்கு பதிலா நம்மளுடைய மக்கள் காலங்காலமா காமனா செய்யற ஒரு தப்பு தான் இது. என்னதான் தன்னுடைய வீட்டுடைய செக்யூரிட்டி சிஸ்டமை பயோமெட்ரிக் முறையில ரொம்பவே அப்டேட் பண்ணி வச்சிருந்தாலுமே ஸ்பேர் கீ கார்டை ஷூ ரேக்ல வச்சுட்டு போனதுதான் தினேஷ் குப்தா செஞ்ச ஒரு பெரிய தப்பு. அதை வச்சுதான் அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய வீட்டுல வேலை செய்யறவங்கள தவறான நடத்தை காரணமா வேலையை விட்டு நம்ம நீக்கணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய வீட்டுல சாவி வைக்கிற இடங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடனடியா சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்பவே கட்டாயமான விஷயம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு முன்பின் தெரியாதவங்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலா அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்கள வேலைக்கு வைக்கணும். என்னதான் அவங்க நெருக்கமா பழகுனாலுமே ஒரு லிமிட்குள்ளேயே இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. இன்னொன்னு, அவங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த விஷயங்களை மட்டும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணா போதும். அதை தவிர நோ லூஸ் டாக்ஸ். எங்க கிட்ட இவ்வளோ நகை இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம், சிசிடிவி வச்சிருக்கிறது. சிசிடிவி மாற்றுறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த சிசிடிவி நல்ல குவாலிட்டியில HD வீடியோ குவாலிட்டியில இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அதை விட அவசியம் அப்படிங்கறத இந்த கேஸ் உங்களுக்கு நல்லா உணர்த்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்சோ நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை டீடைல்டா பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். ஸோ மை டியர் HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச சில சேஃப்டி டிப்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.